இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போறோம். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு குடும்பமா கோவிலுக்கு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தோங்க. நம்ம வாங்கின புது காருக்கு பூஜையும் போடணும் இல்லைங்களா, அதனால புது கார்லேயே போயிடலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். நம்ம வாங்கின பழைய காரையுமே எடுத்துட்டு போயிருந்தோம். ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நம்ம பூஜை பண்ணிட்டு வந்துடலாம், அப்படியே ஹஸ்பண்ட் பேர்லயே ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே இடத்துல நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கணும் நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருந்ததுனால நம்ம கையில செஞ்சு எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனாலே ரொம்பவே பொறுமையா காலையிலேயே வந்து பிரிஞ்செல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அங்கே போய் நம்ம கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம். அதே மாதிரி நம்ம ரொம்பவே அழகாவும் செஞ்சோம், நல்லாவே வந்துருச்சுங்க சாப்பாடு. அதை எடுத்துட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக அழகாக பொங்கலும் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாமிக்கு மாலையும் வண்டிக்கு மாலையும் வாங்கிட்டு அப்படியே சாவி இது எல்லாத்தையுமே வச்சு கொடுத்தவங்க. அங்கே வந்து நம்மளுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஹஸ்பண்ட் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே வரும்போது நம்மளோட யூடியூப் ஃபேமிலி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுட்டு நம்மளுக்குமே அன்னதானம் சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால வர வழியில நம்மளுக்கு பிளேட் இல்லாத அங்கே இருந்த தேக்கு இலையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அதை கழுவி நம்ம அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வர வழியில நைட் ஆயிடுச்சா, அப்புறம் என்ன மறுபடியும் நைட்டுக்கு பசிச்சிருதுன்னு சொல்லிட்டு மாமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்க கூட ஒரு நாள் ஃபுல்லா வெளியே சுத்திட்டு ஜாலியா இருந்துட்டு வந்தோம். நீங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.